இன்றைய ஆன்மீக தகவல். அதாவது நமக்கு ஏதேனும் ஒரு கெடுதல் நடந்து விட்டதென்றால் உடனே நாம் என்ன சொல்கின்றோம்? எல்லாம் விதி சார், விதியை மாற்ற முடியுமா நம்மளால? விதிச்சபடி தான் நடக்கும் என்று விதியை நாம் நொந்து கொள்வோம். மற்றவர்களுக்கு ஏற்பட்டு விட்டாலும், ஏதோ ஒரு மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டு விட்டால் கூட அவருக்கு ஆறுதல் சொல்லும்போது நாம் என்ன சொல்லுவோம்? என்ன சார் பண்ணுறது, மனசை தேத்திக்கங்க சார், விதியை மாற்ற முடியுமா சார் நம்மளால? விதியை நம்மளால் மாற்ற முடியாது, அதனால் மனசை தைரியமாக வச்சுக்கோங்க, வீட்டில் மற்றவங்களாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பாருங்கள் என்று அவர்களுக்கு விதியை காட்டி நாம், ஆகவே அவர்களுக்கு நாம் அந்த விதியை சுட்டி காட்டி, விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் சார், மனசை தைரியமாக வச்சுக்கோங்க என்று சொல்வோம். இந்த விதி என்பது ஒரு சிலர் சொல்லலாம், விதி விதி எல்லாத்தையும் விதி மேலே போட்டிங்கன்னா அப்புறம் முயற்சி எதுக்கு, இப்படிலாம் கேட்கலாம். ஆனால் இப்படி விதிப்படி நடக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருப்பதால் தான் இன்னும் பல தற்கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் உண்மை. தற்கொலைகள் என்பதே இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றவன் நான். யாருமே ஜீவகத்தி செய்து கொள்ளக்கூடாது, அதற்கு நமக்கு உரிமையே கிடையாது, எந்த விதமான உரிமையும் கிடையாது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நமக்கு. ஆகவே ஆனாலும் இந்த மனம் சோகத்திலே இருக்கும்போது நம்முடைய மனமானது தளர்ச்சி அடைந்து, ஐயோ இந்த வாழ்க்கையே வேண்டாம் முடிச்சுடலாம் என்று ஒரு சிலர், மிகவும் மனம் பலகீனமாக இருப்பவர்கள் அப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொண்டு விடுகிறார்கள். அவர்களெல்லாம் பாவம், அவர்களால் மேலேயும் போக முடியாது, கீழே இருக்க முடியாது, மிகவும் துர்பாகியமான நிலைமை அது. ஆகவே இப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். என்னன்னா, விதி என்பது இருப்பதால் தான் நாம் எல்லோரும் அந்த விதியை நொந்து கொண்டு, நமக்கு கஷ்டம் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு, அதனை கடவுளுடைய பாதத்திலே போட்டுவிட்டு, எல்லாம் இறைவா உன்னுடைய பாதத்திலே போட்டுவிட்டேன், உன்னுடைய பாரம் என்னுடைய பாரம், உன்னுடைய பாரம் அப்பா என்று அவரவர்கள் அவரவர்களுக்குரிய இஷ்ட தெய்வத்தினுடைய, ஒருவருக்கு முருகனை பிடிக்கின்றது என்றால், முருகா எல்லாவற்றையும் உன்னுடைய பாதத்திலே போட்டுவிட்டேன், பார்த்து கொள்ளப்பா. அதேபோல் சிவபெருமானை பிடித்தவர் என்றால், எல்லாம் ஈசன் செயல், சிவனே உன்னுடைய பாதத்தில் போட்டு விட்டேன் என்று சொல்வார்கள். அதுபோல் பெருமாளை வணங்குபவர்கள் எல்லாம் நாராயணனுடைய திருவடிக்கே சொந்தம், நாராயணா நீயே பார்த்துக்கொள் என்று சொல்வார்கள். இது நமக்கு ஏற்பட்ட கட்டங்களை மறந்து அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்வதற்கு உதவி செய்கின்றது. ஆகவே இந்த விதி எப்படி நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம். ஒருவனுக்கு விதி அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கின்றது என்றால், ஆகவே விதி என்பது என்ன? விளையாடி விட்டது என்கின்றோமே, இதெல்லாம் என்ன? அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாம் இது அடியேன் சொல்வதல்ல, முன்னோர்கள் சொல்லி வைத்ததை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். இந்த விதி என்பதை யார் நிர்ணயிக்கின்றார்கள்? யார் இதை நிர்ணயிப்பது? இதுக்கான அத்தாரிட்டி யார்? அதை பார்ப்போம். ஒருவனுக்கு விதி எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றது என்று பார்த்தோமானால், அவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும். விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஆசைகள் ஏன் வர வேண்டும்? அதை அடைய நான் ஏன் உழைக்க வேண்டும்? எல்லாம் விதிதான் என்றால் வாழ்விலே எனது பங்கு என்ன? இப்படியெல்லாம் நியாயமான கேள்விகள் எழலாம். இன்னும் இந்த விதியை புரிந்து கொள்ள நிறைய கேட்டுக்கொண்டே போகலாம். கேள்விகளுக்கு முடிவே கிடையாது. ஆகவே கேள்விகள் நிறைய கேட்கலாம். முதலிலே இந்த விதி என்ற நம்பிக்கை மூலமாக, நான் முன்னாடியே சொன்னது மாதிரி, மனதளவிலே நமக்கு என்னென்ன நடக்கின்றது என்பதை பார்க்கலாம். மனதளவிலே நமக்கு என்னென்ன நடக்கின்றது, அதுக்கப்புறம் விதி நிர்ணயிக்கப்படுகிற விதத்தை பற்றி பார்க்கலாம். விதி என்பது பெரும்பாலும் நமது மன சமாதானத்திற்காகவே பயன்படுவதை நம்மால் பார்க்க முடியும். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஒருவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டதென்றால் எல்லாம் விதிப்படி என்று கடந்து செல்ல வேண்டும். தோற்க வேண்டும் என்பது நம்முடைய விதி என்றால், அதனால்தான் தோற்றேன், எனக்கு விதிக்கப்படவில்லை, அதனால்தான் அது எனக்கு கிடைக்கவில்லை என்று மனதை தேற்றிக் கொள்ளலாம். ஆக இந்த விதி
எப்படி நம்முடைய வாழ்விலே இருக்கின்றது என்று பார்ப்போம். 3 வகைகளிலே மனித வாழ்விலே இந்த விதி என்பது விளையாடுகின்றது. முதலாவது சுய நிர்ணய விதி, இரண்டாவது சமூக விதி, மூன்றாவது பிரபஞ்ச விதி. இந்த மூன்றையும் நாம் ஒவ்வொன்றாக இன்று பார்க்க இருக்கின்றோம். இதுதான் இன்னைக்கு ஆன்மீக தகவல். முதலாவது சுய நிர்ணய விதி. அது என்ன சுய நிர்ணய விதி? விதி எப்படி நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதே கற்பனைக்கு விளங்காத ஒரு அதிசயமான உண்மை. வலைப்பின்னலாக இந்த விதி நிர்ணயம் என்பது இருக்கின்றது. இதிலே சுய நிர்ணய விதி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெற்றிக்கும் தோல்விக்கும் நானே விதியும் நிர்ணயம் எனது வெற்றிக்கும் எனது தோல்விக்கும் நானே விதியை நிர்ணயம் செய்து கொள்கின்றேனா? எப்படி எனது வாழ்க்கைக்கான விதியை நான் நிர்ணயம் செய்து கொள்ள முடியும்? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதிலாக சொல்ல வேண்டும் என்றால் அது நிச்சயமாக முடியும். எப்படி என்றால், உங்களுடைய விதி உங்களாலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டிலே இல்லாமல். உங்களுக்கு இப்போது புரியாது, ஆனால் புரிய வைக்க முயற்சிக்கின்றேன். சுய நிர்ணய விதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையிலே மறுபிறப்பு என்பதை நாம் நம்ப வேண்டும். அப்படி மறுபிறப்பை நம்பினால்தான் இந்த சுய நிர்ணய விதியை நாம் புரிந்து கொள்ள முடியும். பகவத்கீதையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனரை பார்த்து சொல்கின்றார், அர்ஜுனா, நீயும் நானும் இந்த மண்ணிலே பல முறை பல வடிவங்களிலே பிறந்திருக்கின்றோம். அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது என்று சொல்லி அர்ஜுனனின் முப்பிறவி பற்றி எடுத்து உரைக்கின்றார் அர்ஜுனனுக்கு கீதையை உரைக்கும் போது. மேலும் மனிதனுடைய உடல் தான் இறக்கின்றது. ஆத்மா என்ற நமது உணர்வு சொரூபம் இறப்பதில்லை. அந்த உணர்வு சொரூபம் இறப்பதில்லை. அத்தகைய ஆத்மா உடலை விட்டு பிரியும் போது தான் வாழ்ந்த பூமியில் தனக்கு சொந்தமானவற்றின் மீது பற்றுதல் கொண்டு மறைந்தாலோ, பிடிக்காத விஷயத்தின் மீது அதீத கோபத்துடன் மறைந்தாலோ, தனது அடுத்த பிறவியில் தான் விட்டு போன உணர்வுகளுக்கு பதில் கிடைக்குமாறு வாழ முயற்சிக்கும். முற்பிறவியின் ஞாபகங்கள் இருக்காததால் தான் எதற்காக நாம் இப்படி நடந்து கொள்கின்றோம் என்று சில நேரங்களிலே நமக்கு புரியாது. உதாரணமாக, நல்ல தெய்வ பக்தியோடு இருக்கக்கூடிய, அமைதியாக தர்மத்தை கடைபிடித்து வாழும் ஒரு குடும்பத்திலே பிறந்த ஒருவர் முரட்டு குணமும் அடிதடியும் போலீஸ் கேஸ் என்று அலையும் நிலையிலே இருப்பார். உங்கள் குடும்பத்துக்கே இல்லாத புத்தியா இருக்கிறது என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து கேட்பார்கள். எங்கே இருந்துடா உனக்கு இதெல்லாம் வந்தது என்று கேட்பார்களே, அது இப்படிப்பட்ட பிறப்பிலே வருவதுதான். முற்பிறவியிலே என்ன குணத்திலே இருந்தானோ அந்த குணத்தினுடைய மிச்சம் மீதி இப்பிறவியிலே அவனுக்கு தொடர்கின்றது. இதுதான் சுய நிர்ணய விதி. அடுத்து, இப்பிறவியிலே எந்த வகையான குடும்பத்தில் பிறக்கின்றானோ அக்குடும்ப வளர்ப்பு ஒருவனது குழந்தை பருவத்தை பாதிக்கின்றது. அந்த பாதிப்பே அவனது இளமை பருவத்தின் நடவடிக்கைகளுக்கு விதியாக அமைகிறது. அந்த விதிப்படி அவன் இளமை பருவத்திலே செய்யும் காரியம் முழுவதும் அவனது வாழ்க்கை முழுவதுமான விதியாக அமைகிறது. நான் நல்லவனாகத்தானே இருக்கின்றேன், எனக்கு ஏன் கெட்டது நடக்க வேண்டும் என்று சில நேரங்களிலே குழம்பிக் கொள்வோம். குடும்பம் என்பது ஒரு சிறிய சமூகம், சமூகம் என்பது மிகப்பெரிய குடும்பம். எனவே ஒரு சமூகத்திலே நடக்கும் எல்லா காரியங்களும் நம் குடும்பத்தில் பாதிப்பை விளைவிக்கும். இந்த சங்கிலி தொடர் இருக்கின்றதே, இதுதான் சமூகத்தால் உண்டாகும் விதி. உதாரணமாக, நமக்கு முந்தைய தலைமுறையிலே ஆண் குழந்தை தான் பெருசு என்று பெண் குழந்தைகளை கருவிலேயே கலைத்தார்கள் என்றால், இந்த தலைமுறைக்கு திருமணத்திற்கு பெண்ணே கிடைக்காமல் போகின்றது. ஆனால் தனி ஒரு மனிதனுக்கு தனக்கு ஏன் இப்படி நடக்கின்றது என்று புரியாமல் போகும். ஆனால் இது சமூகத்தின் நடவடிக்கையால் உண்டான விதி. இதுதான் சமூக விதி. அது நமக்கு சம்பந்தம் இல்லாமல் நம்மை பாதிக்கும் போது அது சமூகத்தால் உண்டான விதி ஆகும். அதேபோல் இருவேறு இனங்களுக்கு இடையே நடக்கும் அடிமை போர்கள், அதனால் ஏற்படும் மரணங்கள் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். இவைகளெல்லாம் கடந்த காலத்தின் மூலமாக நிர்ணயிக்கப்பட்ட விதிகளாகின்றது. மூன்றாவது, பிரபஞ்சத்தால் உண்டாகும் விதி. இது சுனாமி. இதைவிட ஒரு சிறந்த உதாரணத்தை நாம் சொல்ல முடியாது. இயற்கையின் அபரிவிதமான சீற்றத்தால் குவியல் குவியலாக இறந்து போகும் மனிதர்களுக்கு எந்த விதத்திலும் காரண காரியம் சொல்ல முடியாது. ஆனால்
இயற்கையின் மாற்றம் ஒரு சங்கிலி தொடர் போல் காலங்காலமாக நடந்து கொண்டே வரும். அவைகளும் ஒரு விதிக்கு உட்பட்டே செயல்பட்டு வருவதால் இது பிரபஞ்சத்தால் உண்டாகும் விதி. இப்படி ஒருவருக்கு நடக்கும் எந்த ஒரு செயலும் இம்மூன்று விதிகளுக்கு உட்பட்டே நடக்கும். இந்த அடிப்படை விதிகளை கொண்டு வாழ்க்கையிலே ஒருவருக்கு நடக்கும் சம்பவங்களை கணக்கு பண்ணி பாருங்கள். இப்படி பார்த்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற நல்லதும் நமக்கு பெரிதாக தெரியாது, கெட்டதும் நமக்கு பெரிதாக தெரியாது. ஆகவே நல்லது நடக்கும்போது மிக அதீதமாக கொண்டாட மாட்டோம், கெட்டது நடக்கும்போது மிக அதீதமாக வருத்தப்பட மாட்டோம். ஆகவே விதி என்பதை மனதிலே கொண்டு இந்த வாழ்க்கையை நடத்திவிட்டோம். ஆனால் நாம் வாழ்கின்ற காலம் வரை நமக்கு அது நன்மையை மட்டுமே தரும் என்று கூறிக்கொள்கின்றேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.